எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோ பார்க்க நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். கிராஜுவேஷன் டே கவர் பண்ணியாச்சு, ஆர்ட்ஸ் டே கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலேஜ் டேவை கவர் பண்ண போறோம். இப்போ வந்து கெஸ்ட் வர டைம் ஆச்சு. ஸோ என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து கெஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்கு வந்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து எங்களோட என்சிசி ஹெட் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்போ வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ வரிசை நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்நேரம் அவங்கள்ட்ட நான் காமி ஸோ ஓகே, இப்போ எல்லாரும் கையில ஏன்டா பூ வச்சிருக்காங்கன்னு கேட்கீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, வர கெஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்கா எல்லாருமே கையில பூ வச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு கெஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்கு எவ்வளவு அழகா ட்ரெடிஷனல் லுக்ல நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா. டிஃப்ரெண்டா சேரீ கட்டிட்டு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரே கிரீனா சேரீ கட்டி இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கிரீனா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து முன்னாடி அதுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்லயே நிறைய பேர் நிக்காங்க. ஸோ அங்க போவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வெல்கம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வரிசை நிக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்டே சொன்னேன் எல்லாரும் நிக்காங்க. ஸோ நீங்க பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு அழகா நிக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு அழகா சரி ட்ரெடிஷனல் லுக்ல, அது முக்கியம், ட்ரெடிஷனல் லுக்ல எல்லாருமே நிக்கிறாங்க. ஸோ அங்கிட்டு பாத்தீங்கன்னா பாய்ஸும் நிக்காங்க. அவங்க வந்து கோட் செட் போட்டு அவ்வளவு அழகா நிக்கிறாங்க. ஸோ பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து கெஸ்ட் வர டைம் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கெஸ்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டுக்கு ஃப்ரெண்ட்ல தான் அவ்வளவு அழகா இருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேஜுக்கு பக்கத்துல கெஸ்ட் எல்லாம் உள்ள வர இடத்துலயும் எல்லாருமே ட்ரெடிஷனல் லுக்கோட அழகா எல்லாம் நிக்காங்க. அதுவும் ஒரே சேரியோட நிக்காங்க. ஸோ அழகா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்து ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகி காலேஜ் ஃப்ரெண்ட் வரையும் வரிசையா நிக்காங்க. முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து இருக்காங்க. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா சீட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரெடியா இருக்காங்க கெஸ்ட் வரவேற்கு. பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாருமே அழகா நிக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து கெஸ்ட் வர ஆரம்பிச்சோம், நம்மளால விளாக் பண்ண முடியாது. ஸோ வந்து கெஸ்ட் எல்லாம் வந்து எல்லாம் உட்கார்ந்த பிறகு நம்ம இது நெக்ஸ்ட் வந்து வெரைட்டி ஈவெண்ட்ஸ் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தனித்தனியா வெரைட்டி ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு காலேஜ் டேனா என்னன்னு ஆமா கொஸ்டின் கேட்போம். வாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிய போகுது. ஸோ சாப்பாடு வந்து இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா ஆஃப்டர்நூன் எங்கள் காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சாப்பாடு இங்கே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து இங்கே எல்லாரும் சாப்பிடுவாங்க.
ஸோ இப்போ வந்து காலையில் வந்து கெஸ்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து வெரைட்டி ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து வெரைட்டி ஈவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் எல்லாம் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ பிரியாணி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பாடு கேட்டு பார்த்தேன். எல்லாம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? கொல்லமா என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு? கொல்லாமா. சரி, இப்போ வந்து மழை அடிச்சு ஊற்றுது. ஸோ இந்த மழை அடிச்சு ஊற்றுற மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் அடிச்சு பொழிக்க போகிறாங்க இந்த ஸ்டேஜை. ஸோ ஓகே, நீங்கள் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எம்சிசி மீடியாவில் பார்க்கலாம் எங்களோட டான்ஸ் எல்லாத்தையும். ஸோ காலேஜ் டே வந்து செம்மையாக முடிஞ்சு. லாஸ்ட்டு தான் செம்ம வைப்பு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாராட்டையும் கேட்க முடியல. ஸோ அவ்வளோ பிஸி. ஏன்னா வெரைட்டி ஈவெண்ட் போயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு ஈவெண்ட் பண்ணேன். வெரைட்டி ஈவெண்ட்ஸை எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. டே வந்து லாஸ்ட்டு தான் செம்ம வைப் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு மட்டும் செம்ம ஃபினிஷிங் செம்மையாக இருந்துச்சு. அடிபொலியாக இருந்துச்சு சொல்லலாம் நம்ம. ஓகே, இன்னைக்கு காலேஜ் டே செம்ம. லாஸ்ட் தான் சூப்பராக முடிஞ்சு. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி. லாஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு இனி அந்த மூமெண்ட்டு கிடைக்குமான்னு தெரில இங்கே இருக்கவங்க யாருக்குமே. தேர்ட் இயர் முடிச்சுட்டு போகிறவங்க, பிஜி செகண்ட் இயர் முடிச்சுட்டு போகிறவங்கலாம் இன்றைக்கி நடந்தது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டு ஃபினிஷிங்கு. அவ்வளோ வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போனாங்க. ஸோ இன்னொரு டே முடிஞ்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ ஓகே, பாய்.